வவுனியாவில் மாணவி இளைஞனை காதலித்த நிலையில் அந்த காதலை அந்த இளைஞன் முறித்துக் கொண்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக மனவிரக்தி அடைந்த மாணவி உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதை தவிர அந்த மாணவி எழுதி வைத்த கடிதம் ஒன்றும் தற்பொழுது ஊடகங்களிலே வெளிவந்திருக்கின்றது. அதை தவிர அந்த மாணவி எழுதிய டயரியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சில விடயங்களையும் எனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். முழுக்க முழுக்க இந்த பதிவு என்பது ஒரு விழிப்புணர்வு சார்ந்த பதிவு. அதாவது மாணவிகள், பெண்கள், பெற்றோர்கள் பார்க்க வேண்டிய ஒரு பதிவு. இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற சம்பவங்கள் தொடரக்கூடாது. முக்கியமாக காதலால் பலர் உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்றார்கள். இனி அப்படியான சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே இந்த பதிவை நான் வெளியிடுகின்றேன். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலியையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அதற்கு முதல் இந்த செய்தியில் பயன்படுத்துகின்ற புகைப்படங்களாக இருக்கலாம், கடிதமாக இருக்கலாம், அல்லது டயரியில் எழுதப்பட்ட அந்த விடயங்களாக இருக்கலாம், அனைத்துமே குடும்பத்தினரின் அனுமதியுடன் பகிரப்படுகின்றது. அதை தவிர இது சொல்லப்படுகின்ற அனைத்து தகவலும் குடும்பத்தினர் கூறிய தகவலின் அடிப்படையிலே குறிப்பிட்டிருக்கின்றேன் என்பதை ஆரம்பத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். தற்பொழுது இந்த விடயத்திற்கு வரலாம். அதாவது வவுனியா நகருக்கு அண்மித்த பகுதியில் இருக்கின்ற ஒரு ஊர் தான் கணேசபுரம். அந்த கணேசபுரம் பகுதியை சொந்த இடமாக கொண்ட திலக்சிகா எனப்படுகின்ற மாணவிதான் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகின்றது. குறித்த திலக்சிகா எனப்படுகின்ற மாணவி வவுனியாவில் மின்சார சபையில் பணியாற்றுகின்ற இளைஞனை காதலித்து வந்திருக்கின்றார். பல வருடங்களாக காதலித்து வந்திருக்கின்றார். இந்த காதல் கதை எங்கே தொடங்கி இருக்கின்றது என்று சொன்னால், குறித்த அந்த திலக்சிகா எனப்படுகின்ற மாணவியின் தந்தையும் தாயும் வவுனியா மகாரம்பை குளம் பாடசாலைக்கு அண்மித்த பகுதியிலே வசித்து வந்த நிலையிலே சில வருடங்களுக்கு முன்னர் அந்த திலக்சியாவின் தந்தையின் தந்தை உயிரிழந்திருக்கின்றார். தொடர்ச்சியாக அந்த திலக்சியா எனப்படுகின்ற மாணவி இறுதிச்சடங்கில் கலந்து கொள்வதற்காக வவுனியா மகாரம்பை குளம் பகுதிக்கு சென்றிருக்கின்றார். அப்போது இந்த திலக்சியா எனப்படுகின்ற மாணவிக்கு 12 வயது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இறுதிச்சடங்கிற்கு சென்ற அந்த சந்தர்ப்பத்தில் தான் அப்போது 20 வயதாக இருந்த அந்த இளைஞனை அவர் பார்த்திருக்கின்றார். அப்போது அந்த இளைஞனை காதலித்திருக்கின்றார். தொடர்ச்சியாக இளைஞனும் அந்த மாணவியை காதலித்ததாக கூறப்படுகின்றது. அதனை தாண்டி திலக்சிகாவின் அப்பப்பாவின் வீட்டுக்கு அருகில் தான் அந்த இளைஞனின் வீடும் இருப்பதாகவும், அந்த திலக்சிகா எனப்படுகின்ற மாணவி இவ்வாறு இறுதிச்சடங்கிற்கு அங்கு சென்றதை தொடர்ந்து அப்பம்மா தனியாக வாழ்ந்து வருகின்ற நிலையில் தொடர்ச்சியாக அங்கேயே இருந்து கல்வி கற்று வந்ததாக கூறப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் தான் இருவரும் காதலித்திருக்கின்றார்கள். நீண்ட காலமாக காதலித்திருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே இருவரும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாக எனக்கு ஒரு தகவல் அனுப்பப்பட்டிருந்தது. எனவே இவ்வாறு இந்த காதல் போய்கொண்டிருக்கின்ற போதுதான் அண்மையில் அந்த காதலை அந்த இளைஞன் முறித்திருக்கின்றார். அந்த இளைஞன் வேறொரு பெண்ணை காதலித்ததாக கூறப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் குறித்த அந்த திலக்சியா எனப்படுகின்ற மாணவி அப்பம்மா வீட்டிலிருந்து மீண்டும் இவ்வாறு கணேசபுரத்திற்கு வந்து விட்டார். அதன் தொடர்ச்சியாக அவர் அந்த இளைஞனை தொடர்பு கொள்ள முயற்சித்திருக்கின்றார். அந்த இளைஞன் தொடர்பை முறித்துக் கொண்டிருந்திருக்கின்றார். அதுக்கு பிறகாக அந்த திலக்சியா எனப்படுகின்ற யுவதி தனது உடலில் பல பாகங்களையும் வெட்டி இருக்கின்றார். அது தவிர அண்மையில் கிணற்றுக்குள் விழுந்து உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்திருக்கின்றார். பிறகு அது காப்பாற்றப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு நடந்ததை தொடர்ந்துதான் கடந்த 6ஆம் தேதி அந்த திலக்சியா எனப்படுகின்ற மாணவி அலரி விதையை அரைத்து அதன் தெளிவை உட்கொண்டு உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தொடர்ச்சியாக அந்த மாணவி கடிதம் ஒன்றினை எழுதி வைத்திருக்கின்றார். அந்த கடிதத்திலே பல்வேறுபட்ட விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களை இதிலே பார்க்கலாம். அப்பா, சத்தியமா மன்னித்து விடுங்கள் அப்பா. நான் எல்லோரும் சொன்ன போது எல்லாம் நம்பவில்லை. அவன் வேண்டுமென்றுதான் இருந்தன். எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்குமோ அதை விட அதிகமாக அவனை பிடிக்கும் அப்பா. நான் அவனுக்காக உங்கள் எல்லோரிடமும் நிறைய பொய் சொல்லி இருக்கின்றேன். ஆனால் அவன் கடைசியில் என்னை ஏமாற்றி விட்டான். அவன் பொய் சொன்னால் கூட அதனை நான் நம்பி இருக்கின்றேன். அவன் இத்தனை வருடம் இருந்தான், இனியும் இருப்பான் என்று நம்பினேன். அவனை தவிர யாரோடும் நான் போனது இல்லை அப்பா. அவனை ஒரு பிள்ளை காதலிக்கிறது என்று கூட அவன் சொன்னான். அவளுடன் பேச மாட்டேன் என்று என்மேல் சத்தியம் எல்லாம் பண்ணினான். நான் அவனை எல்லாவற்றையும் விட நம்பினேன். எப்போதும் ஏமாற்ற மாட்டான் என்று என்னுடைய நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு அவளுடன் பேச தொடங்கி விட்டான். இந்த வருடத்துடன் 7 வருடம் அவன்தான் என்று முடிவு செய்து அவனை தாண்டி இன்னொரு வாழ்க்கை வேண்டாம், அவன் இல்லாமல் இருக்கவும் மாட்டேன், அவனை நான் எப்போதும் ஏமாற்றக்கூடாது என்று நினைத்தேன். நான் அவனை கடைசி மட்டும் நம்பினேன். என்னை ஏமாற்றுவான் என்று நினைக்கவே இல்லை.
அவன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், அவன் அவனுக்கு பிடித்த மாதிரி இருக்கட்டும், நான் இருந்த வரைக்கும் அவனை சந்தோஷமாகத்தான் வைத்திருந்தேன். அம்மு, நான் உன்னை ஏமாற்றவில்லை, நீதான் ஏமாற்றி விட்டாய், என்மேல் உனது அம்மா மேல் கூட சத்தியம் பண்ணினாய், அவருடன் கதைப்பதில்லை என்று. உன்னை நம்பினேன், ஏமாற்றி விட்டாய் தானே, என்னால் உன்னை வேறொரு பெண்ணுடன் பார்க்க முடியாது, நான் போகிறேன், நீ நல்லாயிரு, சந்தோஷமாக இரு, ஏமாற்றுகிறது நீ என்றால் எப்பவோ போயிருக்கலாம், அப்பா அம்மா அண்ணா உங்களை நினைக்காமல் இந்த முடிவு எடுத்து விட்டேன், அவன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, என்னை மன்னித்து விடுங்கள் என குறித்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு ஒரு கடிதத்தை எழுதிவிட்டுத்தான் அந்த மாணவி உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். குறித்த மாணவியின் தந்தையும் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார். இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே குடும்பத்தையும் கருத்தில் கொள்ளாமல் குறித்த மாணவி உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். எதிர்வருகின்ற உயர்தர பரீட்சையிலே தோற்றுவதற்கு தயாராக இருந்த ஒரு மாணவி இவ்வாறு காதலால் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். இந்த சம்பவம் என்பது அப்பகுதியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக பல்வேறுபட்ட நபர்களும் பல்வேறுபட்ட விடயங்களை எனக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதை தவிர அவரது குடும்ப உறுப்பினர்களுடனும் நான் பேசியிருந்தேன், அந்த மாணவியின் உறவினர்களுடனும் பேசியிருந்தேன், அந்த மாணவியின் அப்பம்மாவுடனும் பேசியிருந்தேன். அப்பம்மாவுடன் நீண்ட காலம் அந்த மாணவி வவுனியா மகாரம்பைக்குளம் பகுதியிலே வசித்து வந்திருக்கின்றார். அதற்கு பிறகாக தான் கணேசபுரத்திற்கு வந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் அப்பம்மா கூறுகின்ற போது மீண்டும் மகாரம்பைக்குளத்தில் வந்து இருக்கின்றேன் என்று அந்த மாணவி கேட்டுக்கொண்டதாகவும், நான் தான் ஏற்கனவே 2 பேர பிள்ளைகள் அங்கே இருக்கின்றார்கள் நிலையில் நீ வீட்டிலே இருந்து கூறினேன், நான் இப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டார் என்று அவர் மிகவும் கவலையுடன் அழுது கொண்டு பேசியிருந்தார். ஆகவே இன்று ஒரு மாணவியின் உயிர் போயிருக்கின்றது. அதற்கு காதல் காரணமாக இருந்திருக்கின்றது. எனவே இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது மாணவிகளாக இருக்கலாம், சிறுமிகளாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், அனைவருக்குமே சொல்லுகின்ற விடயம், முதலில் உங்கள் பிள்ளைகளுடன் நட்பு ரீதியாக பழகுங்கள், பிள்ளைகளுக்கு சரியான விடயத்தை சொல்லிக் கொடுங்கள். என்ன நடந்தாலும் பிள்ளைகள் உங்களிடம் வந்து சொல்லுகின்ற தைரியத்தை, அந்த இடத்தை அந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கள். அந்த தொடர்ச்சியாக காதல் தொடர்பாக ஒரு தெளிவான புரிதலை அவர்களுக்கு கொடுங்கள். இப்படி அநியாயமாக உயிர் போவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அதை தடுப்பதற்குரிய முதல் முயற்சியை பெற்றோர்கள் தான் எடுக்க வேண்டும். அதனை தாண்டி மாணவிகளுக்கு சொல்லுகின்ற விடயம், காதலுக்காக அல்லது ஏனைய விடயங்களுக்காக உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது உண்மையிலே அது ஒரு தவறான முடிவு. அப்படியான ஒரு முடிவை எடுக்காதீர்கள். இன்று நடக்கின்ற சம்பவங்கள், இன்று அது பாரிய தாக்கமாக இருந்தாலும் சில வருடங்கள் கடந்ததன் பின்னர் இப்படியெல்லாம் நாங்கள் இருந்தோமா என்று நினைத்து சிரிக்கின்ற வகையில் தான் இந்த கசப்பான அனுபவங்கள் எல்லாம் அமையும். வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களும் இப்படித்தான், அதை கடந்துதான் போக வேண்டும். அனைவருமே ஒரு காலகட்டத்தில் மரணிக்கத்தான் போகின்றோம். யாருமே இங்கு நீண்ட காலம் வாழப்போவதில்லை. எனவே வாழுகின்ற காலப்பகுதியில் குடும்பங்களுக்காகவும், உறவுகளுக்காகவும், நண்பர்களுக்காகவும், உங்களை நம்பி இருக்கின்றவர்களுக்காகவும், உங்களை நேசிக்கின்றவர்களுக்காகவும் அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். உங்களை வெறுக்கின்றவர்களுக்காக உங்களது உயிரை விட்டு, உங்களை நேசித்தவர்களை விட்டு பிரிவது என்பது எந்த வகையிலும் ஒரு சரியான விடயம் அல்ல என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதேவேளை ஆண்களும், ஆண்களை பெற்ற பெற்றோர்களும் ஒரு விடயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ஒவ்வொரு பெண்ணை ஏமாற்றுகின்ற ஆணுக்கும் ஒரு தாய் இருக்கின்றது, ஒவ்வொரு ஆணை ஏமாற்றுகின்ற பெண்ணுக்கும் ஒரு தந்தை இருக்கின்றது. ஆகையால் ஆண்களையோ பெண்களையோ ஒருவர் ஏமாற்றுவது, அவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுப்பது, அதனால் அவர்கள் உயிரிழக்கின்ற நிலைக்கு செல்வது என்பதெல்லாம் உண்மையிலே ஒரு சரியான விடயம் அல்ல. உங்கள் தகுதிக்கு ஏற்றால் போல், அல்லது நீங்கள் சாதி பார்ப்பவர்களாக இருந்தால், மதத்தை பார்ப்பவர்களாக இருந்தால், சமூக அந்தஸ்தை பார்ப்பவர்களாக இருந்தால், காதலிக்கின்ற போதே அந்த அந்தஸ்துடையவர்களை, சாதி உடையவர்களை, உங்களுக்கு ஏற்றால் போல் உள்ளவர்களை காதலியுங்கள், அல்லது காதலிப்பதை நிறுத்திவிட்டு வீட்டில் பேசி வருகின்ற திருமணத்தை முடியுங்கள். அதை விடுத்து காதலித்து விட்டு அதற்கு பிறகாக எனக்கு பிடிக்கவில்லை, வீட்டுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்வதை எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்று நவீன காலத்தில் நாளுக்கு ஒரு காதல் என்று இளைஞர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று அந்த மாணவி காதலுக்காக உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய காலகட்டத்தில், இந்த நவீன இந்த உலகத்திலே இப்படியான பெண்கள் கிடைப்பதெல்லாம் ஆண்களுக்கு ஒரு வரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனை அந்த நபர் இழந்து விட்டார் என்கின்ற ஒரு விடயத்தையும் பலரும் கூறி வருகின்றார்கள். அதனை தாண்டி அந்த பெண் காதலித்த அந்த நபர், நீ இறப்பதென்றால் இறந்து கொள், எங்களது குடும்பங்களுக்கோ எனக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் நீ இறந்து விடு என்கின்ற அடிப்படையில் கூறியதாகவும், டைரியில் அவ்வாறெல்லாம் எழுதப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே எங்களை காதலித்த ஒரு பெண்ணை நாங்கள் விட்டு சென்றாலும் பெண்ணை பாதிக்காத வகையில் அதிலிருந்து விலகிச் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு புரிதல் கூட இல்லாமல், என்னை காதலித்த பெண், அது பல வருடங்கள் காதலித்த பெண் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை, இறந்தாலும் பரவாயில்லை என்று இவ்வாறு கடந்து செல்வது எவ்வாறான மனநிலை என்பதையும் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. எனவே தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ இது தொடர்பாக தெளிவுபடுத்தி அவர்களுடன் பேசி அவர்களுக்கு இந்த விடயங்களை சொல்லுங்கள். யாரும் யாரையும் ஏமாற்றி விட்டு நன்றாக வாழ முடியாது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய காலகட்டத்தில் உண்மையான அன்பு கிடைப்பது என்பது அரிதிலும் அரிது. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முடிந்தவரை இந்த மாணவிகள், பெண்கள் அனைவருமே
ஒரு புரிதலுடன் இருங்கள், பெற்றோருடன் எதனை வேண்டுமென்றாலும் போய் சொல்லுங்கள், அனைத்து பிரச்சனைகளையும் கடந்து போங்கள். இன்று வருகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாம் முகம் கொடுத்து அதற்காக இவ்வாறான ஒரு முடிவை எடுப்பதற்கு தயங்கி முடிவை எடுக்காதீர்கள். அந்த பெண், அந்த திலக்ஷிகா எனப்படுகின்ற மாணவி கல்வியிலே ஒரு சிறந்து விளங்கிய மாணவியாக கூறப்படுகிறது. இவ்வாறான நிலையில் தான் அந்த மாணவி தனது குடும்பத்தையும் பொருட்படுத்தாமல் இவ்வாறு ஒரு விபரீத முடிவை எடுத்திருக்கின்றார். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.